இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 59 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய உண்மையான ஃபேஸ் அப்படின்றதும் ரிவீல் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்கமிங் டேஸ் இருக்கு இல்லையா, அது இன்ட்ரெஸ்ட்டாக போகிறதுக்கான கண்டிப்பான ஒரு அடித்தளம் இருக்கு இல்லையா, அடித்தளத்தை தான் டே 59 போட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லணும். டெவில் விசஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தோம் அப்படின்னா டெவில்ஸ் வந்துட்டு ஏஞ்சல் இருக்காங்க இல்லையா, அவங்களோட எக்கச்சக்கமான சண்டை போட போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த சண்டையெல்லாம் நடந்துச்சு தான். பட் அதை விட ஒரு படி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா டெவில்ஸ்குள்ளேயே வந்த சண்டை இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி வந்துட்டு சிட்டப்ஸ் போட சொன்னதுக்காக ஜாக் அண்ட் சவுண்ட் பண்ண ஓவர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றதா இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா வந்துட்டு இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படின்னு சொல்லி ஜாக் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து சொன்னதுக்கு 2 பேரும் உட்காந்து ஊ அப்படின்னு சொல்லி அழுததா இருந்தாலும் சரி, அந்த டேவே பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்னடா ஓவர் ரியாக்ஷன்ஸ் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் தெரிய வந்துருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னுமே டெவிலாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அந்த டாஸ்கில் வந்துட்டே பார்த்தோம் அப்படின்னா இறக்க குணம் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்துட்டு பொறாமை பண்ணணும், வன்மம் இருக்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றது இருந்துச்சு. அதை வச்சு தான் நீங்கள் கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜாக்கு, சவுண்டு, அருண் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, நீங்கள் அவங்கள அதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது. டெவில்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அப்படின்றது தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தாண்டி அவங்க பண்ண கேம் பிளே இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் ப்ளஸ் ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, உங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டெவில்ஸ்க்கான ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேம் ஆரம்பிக்கும் போதே அன்சி விசஸ் ஜாக் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய விஷயமே இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பண்ண விஷயம் என்ன அப்படின்னா அன்சியை ஈஸியாக ப்ரோக் பண்ணிட முடியும் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஏன்னா அன்சியை ப்ரோக் பண்ணோம் அப்படின்னா அன்சியை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கிடையாது, அன்சி பக்கத்தில் இருக்கவங்க அட்டாக் பண்ணாலே அன்சி இருக்காங்க இல்லையா ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று டே ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா அன்சியை வந்துட்டு தொட்ட விஷயத்துக்கெல்லாம் ட்ரிகர் ஆகி கத்திக்கிட்டே தான் கிடந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டாக தான் பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்புக்கான சிட்டப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ தர்ஷிகாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க டெவில் அப்படின்ற மைண்ட் செட்டில் போயிட்டாங்க. ஸோ பாராபட்சம் பார்க்காம அன்சியை கடுப்பேற்றணும் அப்படின்னா இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்புக்கு வந்துட்டு பார்த்தோம்னா சிட்டப்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த கேமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு, கேங்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சதே ஜாக் அண்ட் சவுண்டு தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு அப்படிலாம் பண்ண தெரியாதுப்பா, நாங்கள் டெவிலில் வந்துட்டு இருந்தாலும் எங்களால் அப்படிலாம் ஒருத்தவங்களை கொடுமைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட டாஸ்கில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை அவங்க செய்கிறதோட மட்டும் இல்லாமல் செய்கிறவங்களுக்கு ஒரு கில்ட்டு ஃபீல் அப்படின்றத பார்த்தோன்னா உள்ள தள்ளிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி பார்த்தோம் ஜெஃப்ரிக்கான சிட்டப்ஸ் அப்படின்றது தொடர்ந்துச்சு. ஏன்னா ஜாக்கு, சவுண்டு, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப், இவங்கெல்லாம் வந்துட்டு கோவா கேங் அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கில் இருக்காங்க இல்லையா, அதனால அதாவது குரூப் மெம்பர் இருக்காங்க இல்லையா, அந்த கேங் மெம்பர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கஷ்டப்படுறத பாவம் அவங்க 2 பேரால் பார்க்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜெஃப்புக்கு சிட்டப்ஸ் கொடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜாக் அண்ட் தர்ஷிகாக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சிச்சு. ஸோ தர்ஷிகா ஷைன் வந்து பார்க்கும்போது நான் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி தர்ஷி சொல்ல, உன்ன மாதிரி கிடையாது போவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் இருக்காங்க இல்லையா, சவுண்டு போய் தர்ஷிகா மேலே கை வைக்கக்கூடிய அளவுக்கே ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். சவுண்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் வந்துட்டு மஞ்சரியை சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பிரச்சனைனா உள்ளே வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜெஃப் அண்ட் ஜாக் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா செவுத்தை உடச்சிக்கிட்டு உள்ள வராங்க அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ உங்கள் அப்பா வீடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அழுததாக இருந்தாலும் சரி, ஓவர் ரியாக்ஷன்ஸாக ஒரு மாதிரி தேவையில்லாத ஒரு சீன்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கத்தில் இவங்க 2 பேரும் அழுது முடிக்க பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரை டார்கெட் பண்ணி அந்த ஹார்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஜெஃப்ரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டஃப் ஃபைட் அப்படின்றது கொடுத்துருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா பொறுமை இழந்து அந்த ஆத்திரம் இருக்கு இல்லையா, ஆத்திரத்தினுடைய உச்சத்துக்கே போயிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லலாம். அது வரைக்கும் தன்னுடைய வலிகளை அவர் பெருசாக காட்டிக்கல அப்படின்னாலும் அதுக்கப்புறமா எனக்கு காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி அழுத அந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்க சங்கட்டமாக தான் இருந்துச்சு. பட் அதை தாண்டி டெவில்ஸுக்கு வேற வழியும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த கேம் பிளே அப்படின்றதுல ஹார்ட்ஸை பறிச்சாகணும், ஹார்ட்ஸை பறிச்சா நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம்னா உள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக எல்லா வேலைகளும் அவங்க பண்ண துணிஞ்சு விளையாடி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்று கோவா கேங் இருக்காங்க இல்லையா, கோவா கேங் அவங்க லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு டேவா பிக் பாஸ் மாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 3வது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சத்யாவை டார்கெட் பண்ண விதம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். சத்யாவை டார்கெட் பண்ண விதத்தை பொறுத்த வரைக்குமே பேசி வந்துட்டு ஸ்பாயில் பண்ணுறது இருக்கு இல்லையா, பேசி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பண்ணுறது இல்லை ப்ரோக் பண்ணுறது, இல்லை இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த திங்ஸை வச்சு ப்ரோக் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு படி மேலே போயிட்டு இந்த பர்சனல் திங்ஸ் அப்படின்றதெல்லாம் சாச்சரா எடுத்து விளையாண்ட விதம் அப்படின்றது உண்மையாகவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதை அவங்க பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தரை ப்ரோக் பண்ணணும், கோவப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பர்சனல் திங்ஸோட
அப்புறம் வந்துட்டு எக்கச்சக்கமான கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கும். அதில் வந்து கை வச்சது இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முத்துக்குமரன் சொன்ன மாதிரி இந்த டாஸ்க் வந்துட்டு 7 நாளில் முடிஞ்சிடும். இந்த பிக் பாஸே 106 நாளில் முடிஞ்சிடும். ஆனால் வெளியே போனதுக்கு அப்புறமா ஒரு வன்மத்தை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகணுமான்றதை யோசிச்சுக்கங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்களை கோவப்படுத்தணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் பர்சனல் திங்ஸில் கை வச்சது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அவங்க ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கு. அதுவும் சத்யாவை எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் சம்பாரிச்சு வாங்கின ஒரு விஷயம். அதை அசால்ட்டாக கிளிக்கும் போது வந்துட்டு இருக்கு இல்லையா, அப்பயே அவர் ப்ரோக் ஆகாமல் இருந்தார். பட் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அலாட்டா மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இருக்கிற ஃபேன்ஸ் அவங்க கிழிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே அதே மாதிரி எடுத்து தரவோ இல்லை வாங்கி தரவோ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் முடியாது. ஸோ இந்த மாதிரியான கேம் பிளே அப்படின்றது வந்துட்டு சாச்சனா இருக்காங்க இல்லையா, சாச்சனாக்கு ஒரு பிளாக் மார்க்காக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மூணாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா இந்த டெவில்ஸ்குள்ளேயே எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்தாலும் இந்த கேமை வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் விளையாண்டாங்க. லைக் தீபக் இருக்கார் இல்லையா, தீபக், அருண், முத்து இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய பேச்சை வச்சு ப்ரோக் பண்ணுறதுக்கான முயற்சி அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. மஞ்சரி பார்த்தோம் அப்படின்னா திங்ஸில் இறங்கியிருந்தாப்புல அப்படின்னு சொல்லலாம். முட்டையை இது பண்ணுறது அதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாவும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி கேம் அப்படின்றதான் விளையாடி இருக்காங்க. ஸோ ப்ரோக் பண்ணணும் அவ்வளோதான், அவர் இங்கே எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது தான் அங்கே கொடுக்கப்பட்ட கண்டிஷனாக இருந்துச்சு. ஸோ யார் ஜெயிலுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா யாராவது இந்த இறக்க குணம் பாவம் புண்ணியெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்கள தான் வந்துட்டு ஜெயிலில் போடணும் அப்படின்றது பிக் பாஸ் ரூல்ஸ்லேயே இருந்துச்சு. ஆனால் அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருண் புரிஞ்சுக்காம தற்குறி மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். டெவில்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆட்டம் ஆடி இருக்காங்க. அதில் மோசமான ஆட்டம் யார் ஆனாங்களோ அவங்கள தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கேம் படி பார்த்தோம் அப்படின்னா மோசமான ஆட்டம் ஆடினவங்க தான் உண்மையான டெவில் அப்படின்ற கணக்கில் வருவாங்க. அவங்க தான் பெர்ஃபெக்டாக அந்த கேம் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. இந்த இறக்கம் ஐயோ பாவம் வேணா நிப்பாட்டு அப்படின்னு சொன்ன ஜாக் இருக்காங்க இல்லையா, ஜாக் தான் வந்துட்டு டெவில்கான அந்த தன்மை அப்படின்றதுல இருந்து விலகி போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சட்டப்படி அது மட்டும் இல்லாமல் நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜாக் இருக்காங்க இல்லையா, ஜாக் தான் வந்துட்டு ஜெயிலுக்கு போகணும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஓட் அப்படின்ற சவுண்டு கொடுத்ததுனால சவுண்டு வந்துட்டு ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஹோல் டேல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இத்தனை நாள் வந்துட்டு கேமு நேர்மை உண்மை நீதி நேர்மை அப்படின்னு சொல்லி பேசியிருந்த எல்லாருமே டெவில் டாஸ்க்குக்காக அவங்களுடைய ரியல் கேரக்டர்ஸ்லேருந்து வெளியே வந்து இந்த கேம் அப்படின்றத ஆடுறாங்களா இல்லை ரியல் கேரக்டர்ஸை காட்டுறதுனால இந்த கேம் ஒரு இன்ட்ரெஸ்டாக போதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் டெவில் சைட்ஸில் ஏன்னா எங்கள் சைட்ஸில் இருக்கக்கூடியவங்க இன்னும் மோஸ்ட்லி அவங்களுடைய கோவத்தை கட்டுப்படுத்திட்டு தான் இருக்காங்க. பட் டெவில் சைட்ஸில் இவங்க உண்மையாகவே டெவில் தான்ப்பா, இவங்களுக்குள்ள இருந்த டெவில் சைடு இருக்கு இல்லையா அதை இப்படி வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா யார் அந்த டெவில் அப்படின்னு சொல்லிட்டு டெவிலோட பேரை கமெண்ட்ல போட்டு, இன்னொரு பக்கத்துல இவங்க பண்றதுதான் சுத்தமா சரியில்லை, என்னதான் டெவிலா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும், இவங்க நியாயத்தை தாண்டி வந்துட்டு ஒரு விளையாட்டு விளையாடுறாங்கன்னு தோணுச்சுன்னா அவங்களோட பேரையும் கமெண்ட்ல போட்டுருங்க. இதே மாதிரி 100 டேஸ்கர் அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி டே 60 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.